தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆர்டிகல்ஸ். ஆங்கில இலக்கணத்திலேயே ரொம்ப சின்ன டாபிக் அப்படின்னா அதில் ஆர்டிக்கிளும் ஒன்று தான். இன்னும் நிறையா சின்ன சின்ன டாபிக்ஸ் இருக்குது, அதில் ஆர்டிகல்ஸ் ஒன்று. ஆர்டிகல்ஸில் ஜஸ்ட் 3 வேர்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் நம்ம நிறைய தப்பு பண்ணுறதும் ஆர்டிகல்ஸ் தான். அந்த 3 வேர்ட்ஸை எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் நம்ம எழுதும் போதும் சரி, பேசும் போதும் சரி, நிறைய தவறுகள் பண்ணி மிஸ்டேக்ஸ் விடுறதும் அதில் தான். 3 வேர்டுன்னு சொல்கிறேன். என்ன 3 வேர்டுன்னு யோசிக்கிறீங்களா? டாப்பிக்கில் உள்ளே போகும்போது தெளிவாக சொல்கிறோம். ஆர்டிக்கிள்ங்கிறது மொத்தமே 3 வேர்டு தான் இருக்குது ஆர்டிகல்ஸில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல், காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு மொழிதானே தவிர அறிவு அல்ல. ஸோ ஆங்கிலத்தை யாருனாலும் ஆர்வம் இருக்கிறவங்க எளிமையாக கற்றுக்கலாம். நம்ம சேனலில் நம்ம தாய்மொழி தமிழ் மூலமாக கற்றுத்தரனால எவ்வளோ ஈஸியான டாப்பிக்னாலும் சரி, எவ்வளோ கஷ்டமான டாப்பிக்னாலும் சரி, ஆங்கில இலக்கணம் ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிகல்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். Articles are words that appear before nouns to indicate whether the noun is specific or general. ஸோ நவுனுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நம்ம சேனல்லையும் நிறைய வீடியோஸ் நவுன்ஸ் பற்றி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நவுனுக்கு முன்னாடி வர வேர்டு அந்த நவுனை ஸ்பெசிஃபிக்கான நவுனா இல்லை ஒரு ஜென்ரலான நவுனா அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு தான் ஆர்டிக்கல். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆர்டிகல்ஸில் ஒரு 3 வேர்ட்ஸ் தான் இருக்குது. அந்த 3 வேர்டில் எந்த வேர்டை யூஸ் பண்ணால் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும், எந்த வேர்டை யூஸ் பண்ணால் ஜென்ரலாக இருக்கும். அதாவது ஸ்பெசிஃபிக்னால் பர்டிகுலராக ஒருத்தங்களை பற்றி நம்ம சொல்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு திங்ஸை பற்றி சொல்கிறதா இருக்கலாம். ஜென்ரல்னால் காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கலாம், பொதுவான விஷயத்தை பற்றி பேசுகிறதா இருக்கலாம். ஸோ ஆர்டிக்கல்ங்கிறது ஒரு நவுனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற அந்த வேர்டு ஆர்டிக்கிளை வச்சு தான் அது ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஜென்ரலாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஆர்டிக்கிள் எத்தனை கைண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆர்டிகல்ஸை பொறுத்தளவுக்கு மொத்தமே 2 தான். ஃபஸ்ட்டு ஒன் இன்டெஃபினைட் அண்ட் செகண்ட் ஒன் டெஃபினைட். ஸோ இன்டெஃபினைட்னால் என்னது, டெஃபினைட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இன்டெஃபினைட்டில் நம்மளுக்கு வரக்கூடிய வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஏ அண்டு ஆன். டெஃபினைட்டில் த வரும். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒரு விஷயத்தை நம்ம டிஃபைன் பண்ணி சொல்கிறோம். டெஃபனிஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கொஸ்டின் ஆன்சர்லாம் இருக்கும், டிஃபைன், டெஃபனைட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கும் போது அதை பற்றி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி நம்ம எழுதுவோம். ஸோ ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சு பர்டிகுலராக அந்த விஷயத்தை மட்டும் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா த யூஸ் பண்ணுறோம். அதே சமயத்தில் எதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் காமனாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ஏ அண்டு ஆன் யூஸ் பண்ணிக்கலாம் நவுனுக்கு முன்னாடி. இதே இதில் நம்ம த ப்ரொனன்சியேஷன் பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயந்தான். கான்சனன்ட்ஸ் வரும்போது எல்லாமே நம்ம த அப்படி நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த கேட், த டாக். அதே இது ஒரு வவ்வல் நவுன் வரும்போது அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறத தீன்னு யூஸ் பண்ணணும். இது ஒரு சின்ன க்ளூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்டெஃபினைட்டில் ஆர்டிகல்ஸில் ஏ அண்ட் ஆன் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். தீஸ் ஆர்டிகல்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெஃபர் டு எ ஜென்ரல் ஆர் நான் ஸ்பெசிஃபிக் நவுன். நம்ம சொன்ன மாதிரி ஒன்று அது ஜென்ரலாக இருக்கலாம், இல்லைன்னா நான் ஸ்பெசிஃபிக், எதையுமே ஸ்பெசிஃபிக் பண்ணாமல் நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம். ஆர் வென் இட்ஸ் ஐடென்டிட்டி இஸ் அன்னோன் டு த லிசனர் ஆர் ரீடர். ஸோ அதோட ஐடென்டிஃபிகேஷன், அதோட ஐடென்டிட்டி ஒன்று தெரியாமல் இருக்கலாம், அன்னோனாக இருக்கலாம், இல்லைன்னா லிசனருக்கோ ரீடருக்கோ தெரியாதது. லிசனர் நம்ம பேசுகிறத கேட்குறவங்க, ரீடர் நம்ம சொல்கிறவங்களா இருக்கலாம், ரீட் பண்ணுறவங்களுக்கு அந்த விஷயத்தை பற்றி தெரியாத ஒன்றா இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஏ ஆர் ஆன். ஏ இஸ் used before words that begin with a consonant sound. நம்ம முதலே சொல்லியிருந்தோம், வவ்வல்ங்கிறது ஏ, இ, ஐ, ஓ, யூ. இந்த 5 லெட்டர் தான். இந்த 5 லெட்டர் தவிர மற்ற இருக்கிற 21 லெட்டரும் ஏ தவிர பியிலேருந்து லாஸ்ட் லெட்டர் வரைக்குமே கான்சனண்ட் தான். அதுக்கு நம்ம ஏ யூஸ் பண்ணுறோம். ஏ டாக், ஏ ஹவுஸ்.
ஆனால் நம்ம ஆன் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வவல்ஸ்க்கு நம்ம சொன்ன மாதிரி தான் AEIOU இந்த 5 லெட்டர் வவல், மற்ற இருக்கிற எல்லா லெட்டருமே கான்சனண்ட். ஸோ ஆன் இஸ் யூஸ்டு பிஃபோர் வேர்ட்ஸ் தட் பிகின் வித் எ வவல் சவுண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ஆப்பிள் ஆன் அவர். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இது என்னடா ஆன் ஆப்பிள் ஓகே, ஃபஸ்ட் லெட்டர் இருக்குது, ஆனால் இது என்ன ஆன் ஆர் சொல்கிறோம், ஹச்சில் இருக்குது, ஆன் அவரில் சொல்லணும். ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு நம்ம ப்ரனன்சியேஷன்லையும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா ஆங்கிலம்ங்கிறது தனிப்பட்ட மொழி கிடையாது, பல்வேறு மொழிகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸாக வாங்கி வந்தது தான். ஸோ இதில் ப்ரொனன்சியேஷன் பார்த்து ஹச் வந்து சைலண்டாக வரும். ஆன் அவர் இப்போ நம்ம சொல்லும் போதே 1 hour இருக்குது, டூ ஹவர் இருக்குது, 3 hours இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. 1 hour, 2 hour, 3 hours சொல்லணும். ஸோ சவுண்டு நம்மளுக்கு வருது, ஓவு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது AEIOUவில் வருது. ஸோ இந்த சவுண்டும் சவுண்டாக இருக்குது, வவல் சவுண்டாக இருக்குது. அதனால் ஆப்பிளுக்கும் அவருக்கும் முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இது நம்ம சென்டென்ஸை பார்க்குறோங்க, வச்சும் ஆன் வச்சும் நம்ம பார்க்கலாம். ஐ saw a dog in the park. அதில் வந்து நம்ம எந்த டாக்கை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஐ நீட் அன் ஆப்பிள். ஸோ ஒரு 1 kg ஆப்பிள், 2 kg ஆப்பிளில் நம்ம ஏதாவது ஒரு ஆப்பிள் சாப்பிட்டுக்கலாம். ஆப்பிளில் எத்தனையோ கைண்ட்ஸ் இருக்குது, எதுவுமே நம்மளுக்கு இதில் மென்ஷன் பண்ணலை. ஆனால் இதை டெஃபினைட் ஆர்டிக்கலில், அதாவது நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டே ஆல்ரெடி சொன்னது தான். தங்கிறது பர்டிகுலராக ஏதாவது ஒரு பர்சனையோ பிளேஸையோ நம்ம சொல்கிறது தான். திஸ் ஆர்டிக்கல் இஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு எ particular person, place or thing that is already known or has been mentioned before. நம்ம சொன்ன மாதிரி தான், இது வந்து காமனாக இருக்காது, ஸ்பெசிஃபைடாக. அதாவது நம்மளுக்கு ஒன்று பேசுகிறவங்களுக்கோ கேட்குறவங்களுக்கோ இல்லை ரீட் பண்ணுறவங்களுக்கோ கேட்குறவங்களுக்கோ தெரிஞ்ச ஒரு பர்சனாக இருக்கலாம், பிளேஸாக இருக்கலாம், திங்காக இருக்கலாம். இல்லைன்னா அதை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த வேர்டை அவங்க பேசுகிற கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி சொல்கிறோம், கிட்ஸ்க்கு சொல்லும் போது ஒரு மங்கி இருந்தது, அந்த மங்கி என்ன பண்ணிச்சு தெரியுமா அப்படி நம்ம ஸ்டோரி சொல்லும் போது ஒரு ஊரில் ஒரு மங்கி இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த மங்கி அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. ஸோ மங்கி யூஸ் பண்ணுவோம். திரும்ப அந்த ஸ்டோரி கண்டினியூ ஆக ஆக மங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்ஸ்க்கு வந்து அந்த மங்கி பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது தெரியும். The book I read was good. இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு புக்கை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் எந்த புக் அப்படிங்கிறத அவங்க டைட்டிலில் வந்து மென்ஷன் பண்ணலை. எனிவே மென்ஷன் பண்ணாட்டாலும் த புக் ஐ ரெட், இதில் வந்து ரீட் சொல்லக்கூடாது, ஆல்ரெடி அந்த புக்கை வந்து ரீட் பண்ணிட்டாங்க, வாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். த புக் ஐ ரெட் வாஸ் குட். நான் ரீட் பண்ணேன்ல, அந்த புக் எப்படி இருந்துச்சு தெரியுமா, செம்மையாக இருந்தது, குட்டாக இருந்தது, சூப்பராக இருந்ததுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம பர்டிகுலராக ஒரு திங்ஸை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணணும். அண்ட் ஆன் வந்து ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுக்கும் காமனான திங்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அண்ட் இந்த 3 ஆர்டிகிள்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஏன்னா ஆர்டிகிள்ஸுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சின்ன டாபிக் தான், பட் இதில் தான் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே விடுவோம். ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் டாப்பிக்கையும் எப்படி யூஸ் பண்ணணும், இதில் வந்து ஒமிஷன் ஆஃப் ஆர்டிகிள்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, அதை நம்ம எங்கெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்து வர வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.